ஆமா தாத்தா, என்னது? நீங்க தலப்பாவை தூக்கி எங்கன்னா ஒளிச்சு வச்சிருங்க தாத்தா. அதுக்கும் யூஸ் இருக்குயா இன்னைக்கு. சும்மா இருங்க. பிக் பாஸ் வரலாற்றுலயே நீங்க இப்படி ஒரு ஹோஸ்டிங் அண்ட் ஷோவை பார்த்துருக்க மாட்டீங்க. இல்லைங்க, ஃபோன் எல்லாம் தூக்கி வச்சுட்டாங்களாமே, நைட்டு தான் தருவேன்ட்டு. அப்படியே மிஞ்சி வந்தவங்க யாராவது பேசினாங்களா உங்கள்கிட்ட? ஆமா ஆமா சார், தாத்தா. பேசினாங்க சார். என்ன பேசினாங்க சொல்லுங்கம்மா, ஒன்னும் மெதுவா நிதானமா. மெதுவா நிதானமா சொல்ற அளவுக்கு கண்டென்ட்டே இல்ல சார். எல்லாருக்கும் அவங்க வந்து சொல்ல சொல்ல அபி வந்து பிபி ஏறிடும் தாத்தா. அதனாலதான் மெதுவா நிதானமா சொல்றேன். சொல்லுங்க. ஒன்னும் பெருசா இன்னைக்கு யாருக்கும் ரோஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல போல சார். குரூப்பா எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க போல. அங்கங்க கொஞ்சம் நோஸ் கட் பண்ண மாதிரி இருந்தது போல. அவரோட பேர் ஏதோ யூஸ் பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல கொஞ்சம் கோவமா பேசின மாதிரி பேசியிருக்காரு போல. சோ பார்வதி பேசினாங்க இன்னைக்கு காலையில. அதான் அதுக்காக ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல வந்து திட்டினார் போல. அதுதான் அந்த ப்ரோமோ 2 மாதிரி வந்திருக்கு போல. ஆனா பார்வதியை சொல்லி நீ இப்படி பேசிட்டேன்னு சொல்லி குறும்படம் போட்டு காமிச்சு திட்டினாங்களா இல்ல வெறுமை மேலோட? இல்ல வேறம்னே தான் சார். குறும்படம்லாம் ஐயோ அவ்வளவு எஃபர்ட்லாம் எடுக்கலையா சார். என்ன பேசுனாங்க பார்வதி விஜய்ஸ் பத்தி? அந்த டீட்டெயில வெளியே வரலையே. ஏன் பார்வதி பேசுனாங்க விஜய்ஸ் பத்தி? இவர் கிளாஸ் எடுத்தாரு கமருதீன் பிக் பாஸுக்கு. அப்படியா? தாத்தா அந்த கண்டென்ட் பார்க்கல. துஷார கொஞ்சம் இது பண்ணாரு போல சார். துஷார் கொஞ்சம் ரோஸ் பண்ணிருக்காங்க. பார்வதி திவாகரை வந்து 2 இடத்துல நோஸ் கட் பண்ணிட்டு ஆனா அப்ரிஷியேட் பண்ணது டாஸ்க்ல வந்து கியூசியா சூப்பரா பண்ணாங்கன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க போல. ஐயா, அவங்களாலதான் இந்த டாஸ்க் சுவாரஸ்யமா இருந்தது, இல்லன்னா மத்தவங்க எல்லாம் வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு போல. மத்த வாட்டர் சப்ளையர்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா பண்ணாங்க டாஸ்க் அப்படின்ட்டாராம் சார். ஏமா ஒரு டாஸ்க் அப்படின்னா வந்து ஒரு ப்ராடக்ட் தயாராகிறதுக்கு முன்னாடியே இவங்க தான் போகணும்னு சொல்றது வந்து ஒரு நல்ல விஷயமா? தாத்தா இன்னும் மெயின் பிக்சருக்கு வரல நீங்க. மெயின் பிக்சர் இருங்க சார், போஸ்ட் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மெயின் பிக்சருக்கு வரும். சொல்லுங்க. இல்ல சுபிக்ஷாவை கொஞ்சம் ரோஸ் பண்ணாரு போல இருக்கு சார். சுபிக்ஷா வந்து கனியோட வெற்றி கனியை பத்தி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸப்ட் பண்ணாங்க. ரோஸ்ட்னு பார்த்தா சுபிக்ஷாக்கு மட்டும் தானே சார், வேற யாருக்கும் இல்ல சார். அவ்வளவுதான் சார் இன்னைக்கு எபிசோடு. எது சுபிக்ஷா வந்து இவங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னதுக்காக ரோஸ்டா? ஆமா சார், கனிக்கு கொடுக்காம போனதுனாலதான் பிரவீன் வின் பண்ணிட்டாராம். அதனால சுபிக்ஷாவுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார். மத்தபடி ஒன்னும் பெருசா எதிர்பார்க்க வேணாம் எபிசோட்ல. மேபி எடிட்டிங்ல பிஜிஎம் எல்லாம் போட்டு கொஞ்சம் கேமரா ஆங்கிள் எல்லாம் வச்சு நல்லா இருக்க மாதிரி காமிக்கலாம். பட் ஆனா நேர்ல ஷோ பார்த்தா ரொம்ப ஃபிளாட்டா இருந்தது, ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டாங்க. யாரையும் கூப்பிட்டு பர்டிகுலராலாம் வார்ன் பண்ணல, இல்ல குரூப்பா ஒரு வார்ன். அப்புறம் வந்து இது பண்ணாராம், போன வாரம் ஃபுல்லா எபிசோட் எல்லாம் பார்த்தேன், யாக் அப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டாராம். யக்குன்னு இருந்ததாமா? ஆமா, நல்லாவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். நான் சொன்னேன் அது என்னோட இதுல. அது அவரும் பண்ணிட்டாரு. நான் அந்த பிக் பாஸ் சீசன் யக் வாக் அப்படின்னு. தாத்தா இந்த மெயின் பிக்சர் இருக்கு தாத்தா. சொல்லுங்க. அவ்வளவுதான் சாம், சும்மா சாம் உருட்டிட்டு இருக்காரு சார். தாத்தா அன்பு கேங்க பாராட்டி இருக்காங்களாம் தாத்தா. பாராட்டின மாதிரி எல்லாம் சொல்ல சார். அவர் வந்து குரூப்பிசமா ஜஸ்டிஃபை தாத்தா தாத்தா சீசன் 4ல தோத்த அன்பு கேங் சீசன் 9ல வந்து ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிருக்காரு. அப்படியே சொன்னாரு? இல்ல சார் இவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா பிட் போடுறாங்க. இல்ல அந்த டோன்ல சொல்லிருக்காரு, அன்பு ஒன்று தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. எனக்கு தலை சுத்துதுங்க. ஐயோ பாத்தீங்களா, எனக்கு பிபி வரும். யாருமா நீங்க நம்பத்தக்க வட்டாரம் சொல்லிச்சாமா? சார் ஷோ பார்த்துட்டு வந்து கால் பண்ணி சொன்னாங்க சார். அவங்களே ஸ்பேஸ் கொண்டாத்துல வந்தாலும் வருவாங்க சார். இல்ல நீங்க தான் போயிட்டு வந்துட்டு நான் சொல்ற மாதிரி அங்க ஒரு பூசுண்டல் வைக்கிற ஆயா இருக்குது, பால்கார ஆயா. இல்ல சார், நான் பாக்கல சார். பாத்துட்டு வந்தவங்க சொன்னாங்க. அவங்களே எனக்கு சொல்றது, ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, ஒன்னும் உங்களுக்கு நீங்க நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு முடிச்சுட்டாங்க. ப்ரொமோலயே ஒன்றும் இல்லை ஆக்சுவலா சாம் சொன்ன மாதிரி. என்னமா அது சார்? அதான் சார் சொன்னாங்க, மக்களே வந்து கடுப்பாயி என்னையா ஷோ நடத்துறீங்க அப்படின்னு கொந்தளிக்கிற அளவுக்கு தான் நீ ஷோ பண்ணிருக்காங்களாம். அட்லீஸ்ட் சண்டேலயாவது ஏதாவது கமருதீன் வந்து சண்டை போட்டது, திவாகர், கமருதீன், வினோத்,
அம்மா முதல் தரம் உலகத்திலேயே பிக் பாஸ் ஷோ ஹைஜாக் செய்யப்பட்டிருக்குது. பார்வதியாலையும் இந்த ஃபுல் 18 பேராலையும். அவங்களால எதுவும் பண்ண முடியாம தவிக்கிறாங்க. ஹைஜாக். யூடியூப் தம்ப்நெயில் ரெடி தாத்தா உங்களுக்கு. இதோ அடிச்சிட்டேன். வேற எவனாவது மட்டும் அடிங்க, அந்த கோவத்தெல்லாம் உங்க மேல காட்டுறேன். வேற நம்ம அப்ரிசியேஷன் யாருக்காவது அஷ்ரஃப் சார் இருந்ததா அபி? ட்வீட் போட்டார்ல சார், அப்ரிசியேஷன் அதான் பார்வதி திவாகருக்கு தான் இருந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப தலைக்கு கனிக்கு இது பார்வதி வந்து இனத்தை பத்தி தப்பா பேசுனதுக்கு, இவர் இல்ல விஜய் QC சேதுபதி பத்தி. வந்து QC வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணீங்க, உலகத்திலே இந்த மாதிரி ஒரு கேம் ஆட முடியாது அம்மா அப்படின்னு சொல்லி QCனா என்னம்மா? குவாலிட்டி செக். இவங்க குவாலிட்டியா செக் ஆமா சார். பண்ணாங்க. இன்டர்வியூல வந்தபோது ஏதோ அதான் பேசுறீங்க எல்லாம் சொல்லியிருக்காரு. நம்மளாம் இப்படி ஐயோ ஐயோ விடுமா, நம்ம போலமா விடுமா. நீ வாமா, நீ அடுத்தது யாரா பேசுங்கப்பா. எனக்கு வாயில வார்த்தை தடிச்சிரும். இந்த தலையை பத்தி ஏதாச்சும் பாராட்டினாங்களா? தலைக்கு என்ன ஏதாவது சொன்னாரு? ஏதாச்சும் பாராட்டினாரு? தலைக்கு தலை கலைக்கு கலைக்கு தலையை வந்து வந்து தப்பிச்சிருக்கு. இல்ல இல்ல கலைக்கு வந்து இல்ல நீங்க கலை காதல் இல்லைங்க, அவர் தலையா தலைக்கு கேக்குறாரு. அம்மா அவர் கம்முனு தலை வந்து கம்முனு எங்க இருக்குன்னு தெரியுமாப்பா உனக்கு? அவர் தலை எங்க இருக்கு தெரியுமா தம்பி? இல்ல நான் கேட்டது கனிக்கு கேப்டன். ஓ கேப்டன். அதான் நான் உங்க பேரை பார்த்தோன்னா உங்க தலையோட தலை எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டேன். அவருக்கு ரோஸ்ட் வரும்னு தான் தெரியுமே, அதுக்கப்புறம் அதை ஏன் கேட்டுக்கிட்டு? அவருக்கெல்லாம் ரோஸ்ட் வராதுப்பா. அவர் சரியான இடத்துல சேர்ந்திருக்கிறாரு. கூஜா கேங். கேப்டன்சி சண்டே தான் வரும் bro. அப்படி ஒரு நம்பிக்கையா சாமுவேல் உங்களுக்கு? போன வாரம் வந்துச்சு சண்டே தான் துஷாருக்கு. என்ன மாஸ்டர் பீஸ் கேட்கல சரியா. யாருக்காவது கேக்குதா மாஸ்டர் பீஸ் பேசுனது? எனக்கு தான் கேக்குதா? ஓகே கேட்கலையா மாஸ்டர் பீஸ்? தாத்தா இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த ஸ்டாண்டர்ட் அவங்களாம் வாண்டடா குழி கொண்டு புதைக்கிறாங்களா தாத்தா வேணும்ட்டு? இனிமேட்டு இந்த பிக் பாஸ் நீங்க எல்லாம் பாக்காதீங்களா, நாங்க எங்கர் ஆடியன்ஸ் வச்சு டான்ஸ் ஷோ வேற ஷோ அந்த மாதிரி ஏதாவது ஷோவா நாங்க பண்ணி அதை சக்சஸா கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, இந்த மைண்ட் செட்ல வந்து சொசைட்டி ஆயிடுச்சுன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம தான் இன்னும் புரியல. நாமெல்லாம் பூமர்ஸ். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு நடந்ததுன்னு இவங்க சொல்றது நடந்திருந்தா எனக்கு மைண்டில் அதுதான் வருது. இதெல்லாம் ரொம்ப நேச்சுரல். நார்மலைஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. இதெல்லாம் ரொம்ப நார்மல். திட்டலாம். இனிமே வந்து தெரு பேர்லாம் அந்த ஜாதி பேர்லாம் எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்மள நிறைய பேர் செருப்பு போடக்கூடாது, மேலே துணி போடக்கூடாது, தலையிலையோ இடுப்புலையோ துண்டு கட்டக்கூடாது. நல்லா இருக்கும்யா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் எல்லாருமே துணியே இல்லாமல் ஆதி மனிதன் மாதிரி கூட போகலாம். அந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் கூட அவங்க எடுக்கிறதுக்கு பிரியப்பட்டு அப்படி கொண்டு போகலாம் இல்லையா சொசைட்டியை? நல்லா இருக்கும்யா. யோசிச்சு பாருங்க. என்ன நீங்க என்ன சாமுவேல்? கண்டிப்பா சொல்லுங்க மாஸ்டர் பீஸ். சாம் கொஞ்சம் boomer தான் தாத்தா. சாம் கேக்குதா பேசுறது? மேஜிக்கும் உள்ள வரும். இருங்க மேஜிக் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல தாத்தா பூமர்னு சொன்னதை நீங்க பூமர் தான் சொன்ன, வேற ஒன்றும் சொல்ல. அப்படியா? சரிங்க பூமர் தாங்க வச்சுக்கோங்க. என்னப்பா சொல்லுங்க மாஸ்டர் பீஸ். சாம் அப்ப இன்னைக்கு இப்ப கடைசி வர ஒரு கார்டும் இல்ல, பிராங்க் கார்டு தான் ஆடியன்ஸ்க்கு, அப்படித்தானே? கண்டிப்பா பிராங்க் கார்டு நம்மளுக்கு தான். வேற அந்த செகண்ட் ப்ரோமோல கூட இல்லைங்க, நாமங்க நம்மளுக்கு நாமம் போட்டுருக்காங்க அவ்வளவுதான்.
செகண்ட் ப்ரோமோல என்னமோ டியூட் என்னமோ அட்ரஸ் பண்றாரு. யார் அது? எஃப்ஜே சொல்றாரா இல்ல ஜெனரலா ஆடியன்ஸ் சொல்றாரா? அது ஜென்ரலா அந்த சொன்னோம்ல இந்த மாதிரி விஜேஸ் பேர்லாம் வச்சு பேசுனதுக்காக எல்லாரையும் ஜென்ரலா வார்னிங் கொடுத்துருக்காருன்னு. அதுவும் எல்லாரையும் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜென்ரல் வார்னிங். இல்ல இவ்வளவு வயலன்ஸ் நடந்து இவ்வளவு ஜெனரல் வார்னிங் தான்டா. விதமான விஷயத்துக்கு தான் கார்டு கொடுப்பாரு. அப்ப ஒரு அட்லீஸ்ட் எல்லோ கார்டு ஆகுது. கார்டு தான் நம்மளுக்கு கொடுத்தாருல. அது நமக்கு பிராங்க் கார்டு. ஆமா கார்டு கொடுத்துட்டாரு, ரிமோட் கொடுத்துட்டாரு. அப்புறம் வேற இன்னும் அடுத்த வாரத்துல என்ன கொடுப்பாரு? அப்ப இவரு ஓவரால் சொல்றது என்னதுன்னா ஜெனரலைஸ் பண்ணுங்க, இவங்க பண்றதெல்லாம் நார்மலைஸ், நமக்கு நியூ ஜெனரேஷன் ட்ரெண்டுக்கு வர சொல்றாரு. அப்படிதானே? இதெல்லாம் நார்மல். ஒரு பொடி மண்ணை எடுத்து கொடுத்துருவாரு, புதைச்சி மண்ணை போட்டு போங்கன்னு கூட சொல்லிடுவாரு. சொன்னாலும் சொல்லுவாரு தான். இப்போதைக்கு ஒண்ணுதானே ப்ரோ இதா இருக்கு. என்னது ரசிகா? சாட்டர்டேல ஒண்ணு தூக்கிட்டாங்களா இல்லனா வந்து இது நியூஸ் மட்டும் தான் உள்ள வந்திருக்கா? நியூஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே ஓகே, இன்னும் முடிக்கல அப்படினா. ஓகே இருங்க, நான் ப்ரோமோவே சரியா பார்க்கல. என்ன கண்டென்ட் இருந்திருக்கு நீ ப்ரோமோல சொல்லுங்களேன் ஜஸ்ட். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்னது, கேமை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணுவோம் பேசலாம்னு சொன்னாரு. செகண்ட் ப்ரோமோ ஓகே, அது வந்து அந்த ஓபனா முன்னாடி கிரே பேக்ரவுண்ட் தானே. செகண்ட் ப்ரோமோல ஓகே டூட் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி கேம் விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி பேசினாரு. எல்லாருமே கட்டினாங்க, யாரையும் பெர்ஃபெக்டா இது தனியா இது பண்ணி பண்ணல, பார்த்து அடிக்கல. ஓகே ஓகே. இல்ல இன்டர்வியூல எப்படி இருந்தீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க அதை பத்தி கேட்டு இருந்தாரு. ஆக்சுவலி டிசிப்ளின், ரெஸ்பெக்ட், அது ஆல்ரெடி பிக் பாஸ் போட்டு அடிச்சிட்டாரு. டிசிப்ளினா இருங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஜென்ரலா. அது பிக் பாஸ் அடிச்சவங்க கேட்கலான்றதுனால இது இவரு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் அடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அதுவும் ஜென்ரலா அடிச்சிருக்காரு, ஸ்பெசிஃபிக்காலாம் யாரையும் எனக்கு கேட்கலாம். ஓகே, அப்ப ஜாலியா இருக்க போது இன்னைக்கு ஃபன் மோட்ல இருக்க இன்னைக்கு. தாத்தாக்கு இன்னைக்கு ரிவ்யூ பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப அப்டேட் கேட்டே சார் எதுவும் பேச மாட்டாரு. தாத்தா அப்படியே அவர் வாயடிச்சு எப்படி போயிட்டு இருக்காரு. ஹைஜாக் பண்ண எபிசோட எப்படி ரிவ்யூ பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. என்னத்த ரிவ்யூ பண்ண தாத்தா 2 நாள் முன்னாடி நான் போட்டிருக்கேன் பாருங்க, நிறுத்திடலாமான்னு தோணுது. ஏன்னா நம்மளும் அதே மாதிரி ஆகி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு என்னன்னு பார்க்குறோம். பார்ப்போம். மேல போட்டிருக்கேன் பாருங்க தாத்தா, 2 நாள் முன்னாடி போட்ட போஸ்ட். எதுப்பா மேல ஒன்று ஏற்றிருக்கேன் பாருங்க, அன்றே கணிதான் போட்டிருக்கேன். அன்றே கண்டித்தா ரசிகன், அன்பு கண்டிப்பாக ஜெயிக்கும், பெர்ஃபெக்ட் ஹோஸ்டிங் பை விஜய் சேதுபதி. ஓ இல்ல உள்ள போய் பாருங்க, அது கீழே இன்னொரு போஸ்ட கோட் பண்ணிருக்கேன், 2 நாள் முன்னாடி போட்ட போஸ்ட். பார்க்குறாங்க. took control, made strong decisions, stood by your gang. This is the captaincy energy we expect every season. இப்படி தான் விஜய் சேதுபதி சொல்வார். சொல்லிட்டாரே. எங்க இருக்கீங்க ரசிகன், நீங்க எந்த ஊரு? பெங்களூர் தாத்தா. அப்பா யாராவது பெங்களூர் வீட்டு பக்கத்துல இருந்தா சவுக்கு எடுத்துட்டு போய் அடிங்கப்பா, இவர் தான் ஸ்கிரிப்டே எடுத்துறாருன்னு நினைக்கிறேன். தாத்தா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ரசிகன் நீங்க போனதான் அவர் இவ்வளவு கேவலமா ஹோஸ்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஐயோ அக்கவுண்டா தெரியாம ஃபாலோ பண்ணி உன்கிட்ட இருந்து டிப்ஸ் எடுத்துட்டு இருக்க போறாரு. பண்றதையும் பண்ணிட்டு பிஎஸ் வீரப்பாக்கு தொண்டை கட்டின மாதிரி சிரிச்சுன்னு இருக்காரு பாருங்க. இல்ல இவரு சர்காஸ்டிக்கா போறதெல்லாம் உண்மையில ஊரே நம்புற மாதிரி விஜய் சேதுபதி டீம் நம்பிட்டாங்க போல இருக்கு. ஐயா போல இருக்கு. இல்லங்க, காலைல தான் போஸ்ட் எங்க அமிர்தன் ஆர்மியை ஜாயின் பண்றேன்னு போட்டேன், உடனே உள்ள போயிட்டு. ஆனா ஏமா இதுல சொன்னாங்க இல்லையா வந்து கனி நீங்க தான் பெஸ்ட் கேப்டன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து தான் சொன்னாங்க போல. ஆமா ஆமா,
இல்ல அதோட ரசிகன் நேத்து ஒண்ணு சொன்னாரு கால்ல தனியா பேசிட்டு இருக்கும்போது, என்னையா இவங்க டீம், இந்த டீம்ல என்னை எப்படியா சேர்த்து விடுங்க, நான் போய் இது நான் போய் சிரிச்சிங்களே. நான் போய் கிரியேட்டிவ் டீம்ல சொல்லி தரேன்னாரு. ரொம்ப ரொம்ப கேவலங்க. இல்ல சாமி, இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு காலைல தான் வந்து கமருதீன் ஆர்மில ஜாயின் பண்றேன். கமருதீன் தான் இதுன்னு போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு போயிட்டு கமருதீன் உங்களுக்கு வெளியில நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சொல்லியிருக்காங்களே, இதை பார்க்கும்போது எனக்கு நீங்க சொல்றது கரெக்ட்னு தோணுது. எவன் அந்த ஃபாலோவர்னு கண்டுபிடிக்கிறேன். ரசிகன் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. டேய், ஏன்னா போன வாட்டி ராணவ அடிச்சது வேற கேட்டிருக்காரு. இல்ல இதெல்லாம் எதுக்கு இல்ல சொன்னாருன்னே தெரியலன்றாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா ரசிகன் உங்களுக்கு? அதெல்லாம் ஆயிடுச்சு தாத்தா. அப்புறம் போய் கமருதீன் கூட சேர்றீங்க? ம். இல்ல தாத்தா, நீங்க நீங்க வந்து உள்ள சர்க்காஸ்டிக்கா நீங்க பேசுங்க தெரியுமா? நான் போஸ்ட்ல பூரா அப்படிதான் போட்டுட்டு இருக்கேன். நிறைய பேர் உண்மை நம்பிட்டாங்க போல, அவரும் நம்பிட்டாரு போல அதே மாதிரி. ஐயோ தாத்தா ரசிகன் போடுற போஸ்ட் எல்லாமே சர்க்காஸ்டிக் போஸ்ட், சப்போர்ட் போஸ்டே கிடையாது. ஏங்க ஏமா நீங்க வேற, நான் வந்து நேர திட்டினா வந்து நீங்க வந்து பயஸ்டா இருக்கீங்க. பார்வதியே திட்டுறீங்க, கனியை திட்டலன்னு. கனியை தான் திட்டிருப்பேன் அந்த எபிசோடு முழுக்க. இவனுங்களை என்ன பண்றது? கட் காப்பி பேஸ்ட். ஓ தாத்தாவா அவர் வந்து பார்வதிக்கு அகைன்ஸ்ட், அதனால ஓட்டு அப்படின்ட்டு போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க. உள்ள இருக்கிறதுங்களுக்கும் மண்டகாலி, வெளியில இருக்கிறதுக்கும் மண்டகாலி, நடத்துறவங்களுக்கும் மண்டகாலி, நடத்துனருக்கும் மண்டகாலி. பாக்குறவங்களுக்கு தாத்தா அதான் முதலே சொல்லிட்டேன்னு. கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாரும் ரெட் கார்டு யாரு கொடுத்துட்டாங்களான்னு கேக்குறாங்க. திருப்பி கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருக்காங்க எல்லாம். ஆடியன்ஸ் இந்த ஆடியன்ஸ் இல்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஆளுக்கு வீட்டுல இந்த ஒரு ஸ்பேஸ் ரெட் கார்டு எடுத்து நீங்களே கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்பேஸ் டைட்டில் பார்த்துட்டுமா இன்னும் கேக்குறீங்க ரெட் கார்டு? சாமுக்கு ஒரே குதூகலம். அவர்தான் கமருதீன் ஃபேன். ஆர்மி, சைலண்ட் ஆர்மி. அப்படியே ஒரே ஏங்க சந்தோஷம் தாங்க ஏங்க முடியல. யாரு ஆர்மி இல்லைங்க, நாங்க இல்லங்க, சாம்ல வந்து சைலண்ட் இல்ல ஆர்மி இல்ல இல்ல, அவர்லாம் அவர் வந்து வைலண்ட் ஆர்மி. அவர் வந்து அவர் வந்து பாரு கமருதீன் ஷிப்பர்ஸ் ஆர்மி. ஆ? ஒரு இல்ல இல்ல குத்துவாரு, இதுக்கு கமருதீன் கொண்டு இதுக்கு குத்துவாரு, நீங்க நம்பாதீங்க. அசிங்கமா கெட்ட வார்த்தையில பேசியிருந்தா கூட நான் கேட்டிருப்பேங்க. இந்த புள்ள அந்த சிப்பர்ஸ் போன்ல பக்கமே நான் போக பேசி மாட்டேன். வந்தீங்க. போன்ல இப்பதான் சிப்பர்ஸ் சொல்லிட்டு பக்கமே வந்தீங்க. போக நான் மாட்டேன். வன்மையா கண்டிக்கிறேன், சிப்பர்ஸ் பக்கமே வன்மையா போக மாட்டேன். கண்டிக்கிறேன். டைட்டில் வின்னர் கமருதீனை பத்தி இப்படி பேசுறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். அங்க பாருங்க, கமருதீன் தீவிர ரசிகை. இந்த அம்மா அடுத்த ஆர்மி, கமருதீன் ஆர்மி. வேற வழி இல்லைங்க. போஸ்ட், டிவி எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது என்ன பண்றோம்? பணிஞ்சு போய் தானே ஆகணும்ன்றீங்களா? ஆமா, ம். கமருதீன்னா சும்மாவா? ஏன்னா என் தலைவி பார்வதி ரைட்ல எடுத்து எப்படிங்க கொடுத்துருங்க. கமருதீன் சேர்ப்பாங்க? என் தலைவி பார்வதி இருக்காங்க, அவளை ஊத்தி நான் பக்கத்துல ஏங்க உட்காந்துருக்கேன். அண்ணனை புகழும் போது அண்ணி ரன்னர் அப், நீங்க சும்மா இருங்க. என்ன உங்க புரிதல் இல்லாம இருக்கீங்க நீங்க. அதனால என்ன சொல்றோம்னா, இந்த சீசன்ல வேஸ்ட்டா ஆளுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் பிக் பண்ணி தனித்தனியா ஆர்மி செட் ஆகுறத விட்டுட்டு, வாங்க எல்லாரும் கமருதீன் ஆர்மில ஒண்ணா பயணிப்போம். டைம் பிரச்சனையே வேஸ்ட். இல்லாம, சண்டே இல்லாம ஜாலியா பயணிப்போம். இந்த வியானா ஆர்மி, விக்கல்ஸ் விக்ரம் ஆர்மி, திவாகர் ஆர்மி, எந்த ஆர்மியும் பப்பு வேகாது. ஒரே ஆர்மி, அது எங்க கமருதீன் ஆர்மி தான். இது மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் நந்தினி மாதிரி வாக் அவுட் பண்றேன் இந்த சீசன்ல இருந்து. நோ 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 நோ. நீங்க வாக் அவுட் பண்ணுங்க, எங்களுக்கு கெட் போஸ்ட் அவுட் வேணும். பண்ணுங்க. டைட்டில் வின்னர் கமருதீன் தான், அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க திரும்பி திரும்பி இத பதிவு பண்ணி அதை நிஜமாக்க போறீங்க, அதானே உங்க அஜெண்டா? நாங்க எங்கங்க பதிவு பண்றோம்? இன்னைக்கு ஹோஸ்ட் ஷோல பதிவு பண்ணுவார் பாருங்க. நாங்க ஹோஸ்ட் கூட வந்து நிக்கிறோம் நாங்க. ஆமா, ஸ்டாண்ட் வித் விஜய் சேதுபதி. எஸ். இல்ல இதுல வேற பூனி லிஸ்டா போட்டு ஹோஸ்ட் இதெல்லாம் கேட்கணும் இதெல்லாம் கேட்கணும்ட்டு ரஷ்யா இர அத விடுங்க, கேம்பெயின் பண்ணிட்டு அத விடுங்க. ரவீந்தர் சாரும் போட்டாரு, அத பாத்தீங்களா இல்லையா நீங்க? ஆமா எங்களுக்கு நீங்க சாம் ரவி சார் வர சொல்லுங்க. வர சாம் சொல்லுங்க ப்ளீஸ். ப்ரோங்க, கூப்பிட்டு வாங்க. வர எங்க அவர் பார்க்க மாட்டாருங்க. டிஎம் நானும் தாத்தா வேணா கேட்டு பார்க்க சொல்றாரு. போய் கால் பண்ணிட்டு வாங்க அவருக்கு. அவரோட கருத்து கேட்போம். அவர் போட்ட லிஸ்ட்ல ஏதாவது ஃபுல்ஃபில் ஆச்சா? கமருதீனோட கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தப்பா பேசலாம், எச்ச துப்பலாம், கை ஒரே நீட்டி நிமிஷம் அடிக்கலாம்,
ஒரே இதெல்லாம் நிமிஷம் சொசைட்டிக்கு கோவர்ஸ் கிட்ட ஒரு தேவை. கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரசீன் கிட்ட. எல்லோ கார்டு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க ரசீன் கிட்ட. ப்ரோ லாலிபாப் கூட கொடுக்கல ப்ரோ. ஐயா ஒரு கார்டு இல்லையா? ஏங்க யூனோ கார்டு கூட இல்ல கொடுக்கல சரியா? எல்லாரும் அந்த யூனோ ரிவர்ஸ் நமக்கு தான் அஷ்ரப் போட்டிருக்காங்க. நீ யாடா அஷ்ரப் என்ன கேக்குறன்னு போட்டிருக்காங்க. இல்ல அஷ்ரப் ரசிகன் அஷ்ரப் ஜி போட்டிருக்க ட்வீட்டை மேல பின் பண்ணி விடுங்க. அதுல அவர் போட்டிருக்காரு பாருங்க. இசு எந்த கார்டும் இல்ல. ஐயோ நீங்களாம் நல்லா இருக்கீங்க, உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காரு. அதான் நடந்திருக்கு. மேஜிக் அப்ப எங்க பிரிட்டினா அண்ணன் சரி, இப்ப எனக்கு ஒரு டவுட். கமருதீன் ஆர்மிக்கு வந்து குரு அட்மினா இல்ல ரசிகன் அட்மினான்னு ஏய் நான் தான் அட்மின். என்ன நான் போய் டேக் ஓவர் பண்றேன். நான் குருட்ட போய் ரசிகன் பேசி சைலண்ட் சாம்பியன் பதவி அட்மின். வாங்குறேன். இல்ல குரு நீங்க குரு பிரே வந்துட்டாரு. இல்ல எல்லாரும் ஆர்மின்னு போட்டு லாஸ்ட்ல சேனல் ப்ராடக்ட்னு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீ விட போறீங்க? நாங்க எங்கேயோ அதை காட்டி கொடுத்தோம். உண்மைதானே? போஸ்ட் தான் காட்டி கொடுத்துருக்காரு. சேனலே அவங்க ப்ராடக்ட்ட ப்ரொடெக்ட் பண்ணுது, ஸ்கிரிப்ட் கொடுக்குது, ஹிண்ட் கொடுக்குது, தூக்கி பிடிக்குது. அதனால எல்லாரும் எச்சு துப்பலாம், என்ன வேணா திட்டலாம், எதை வேணா பண்ணலாம்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க சரி இந்த சரி ஷோல. ஒரு நாங்க நிமிஷம் அதை அபி. சொல்றோம். குரு நேத்து நீங்களே என்ன சொன்னீங்க? அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு வார்னிங்காவது கொடுக்கணும், அப்பதான் அவன் திருந்துவான் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? இல்ல நான் சொன்னது என்னன்னா, கண்டிப்பா வார்னிங் எல்லாம் பத்தாது, எல்லோ கார்டு கொடுக்கணும். அவன் எப்படி மத்தவங்க இன்சல்ட் பண்றானோ அதே மாதிரி அவனை மொக்க பண்ணி உட்கார வைக்கணும். அப்பதான் அது அவனுக்கு அது மண்டையில ஏறும் எதுவுமே பண்ணாம உனக்கு அப்படிங்கறதுதான் வெளியே என்னோட விஷயம் கூட. எதுவுமே பண்ணாம உனக்கு வெளியே ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொஞ்சிட்டு விட்டாருன்னா இப்ப என்ன என்ன அர்த்தம்? இன்னும் தப்பு பண்றா, நான் அடுத்த வாரம் சேர்த்து அடிக்கலான்ற ஒரு ஐடியாவா என்னமோ தெரியல. யாருக்கு அபி ஃபேன் இருக்கா கமருதீன் அப்படின்னு யார் சொல்றாங்க? விஜேஎஸ் இன்னைக்கா? ஆமா சொல்லியிருக்காராம். தாத்தா ஒரு என்ன கோட் சொல்றேன் தாத்தா. என்ன when the going gets tough the tough gets tougher. ரைட், இது யாரோ இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க தானே இது? அதான் தாத்தா அது யாரு போட்டாங்க சொல்லவா? ம் கிரியேட்டிவ் டைரக்டர். யாரு? அன்பு கேங்கின் அன்புக்கரசி. இல்ல எண்டோமாலோட கிரியேட்டிவ் டைரக்டர் அப்படின்னு கமருதீன் போட்டோ போட்டு தான் போட்டுருந்தாங்க. கம்பர்ஜன் பாரு போட்டோ ப்ரோமோ 2 போட்டு. எங்க எனக்கு அந்த லிங்கை போடுங்க. லிங்க் ஸ்டோரி இருக்கான்னு தெரியல. ஐ வில் சென்ட் யூ தி நேத்தோட ஸ்டோரி போயிடுச்சு, காலையிலே செக் பண்ணு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க யாருன்னு ஐ ஃபாலோ ஹேவ் தி பண்ணு. ஸ்கிரீன்ஷாட். நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் தாத்தா. போஸ்டே போட்டிருக்கேன். அன்புக்கரசியா? நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ என்னவோ யாருக்கு தெரியும். குரு எங்களே சேர்த்துக்கோங்க உங்க ஆர்மியில. தனித்தனியா ஆர்மி ஆரம்பிச்சு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு ஒன்னா பயணிப்போம், ஒற்றுமையா இருப்போம். நாங்க என்ன உங்களை கூப்பிட தானே செஞ்சோம், நீங்க தானே வரலன்னு சொல்லிட்டீங்க. என்னங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க ஒரு இடத்துல. கமருதீன் அப்படின்றதுக்கு பதிலாக காரியூமின்னு போட்டிருக்காங்க. தேங்க்ஸ் தாத்தா. ரசிகன் எனக்கு நான் எங்கங்க போட்டேன்? யார் தேங்க்ஸ் சொன்னது? குரு அபி இந்த தாத்தா டிஎம் வாட்டர்மெலனுக்கு பண்ணிட்டேன் ஏதாவது உங்களுக்கு. சொல்லிருக்காங்களா? உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க அந்த போஸ்ட். வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ. மாத்தி பேசாதீங்க, கொஞ்சம் இருங்கயா தாத்தா. உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கேன் தாத்தா. அதை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. இன்னைக்கு எபிசோட் மீனிங் என்னன்னு சொல்லுங்க ரசிகன். புரியல எனக்கு, ஆங்கிலம் தெரியாது எனக்கு. உங்களுக்கு தெரியாததா இது? கஷ்டங்கள் வரும்போது வீரர்கள் வந்து இன்னும் 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 பெரிய பலசாலிகள் ஆவார்கள். ஓகேயா? கரெக்டா இருக்கா? ஓ அப்படியா? அப்போ பத்தல போல இருக்கு ஃபுட்டேஜ் அந்த ஜெயிலுக்குள்ள. வேற ஏதோ எதிர்பார்த்திருப்பாங்க, மழை சில்லுன்னு காத்து. பாவையா இந்த மாதிரி டிசப்பாயிண்ட் பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் டஃப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதான் அந்த ரசிகன் தான் தாத்தா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறாரு எல்லாத்துக்கும். உங்கள பாதி பேர் ஸ்டார்டிங்ல பார்வதி ஃபயர் விட்டுனீங்களே, இப்ப என்னாச்சு? எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க. யாரு ஃபயர் விட்டா? நீங்க எல்லாம் தான். நாங்களாம் ஃபயர் விடல. ஆதிதேக்கு ஃபயர் விட்டேன். அபி இது பார்த்தேன்.
குரு நான் ஆதிரேக்கு தான் ஃபயர் விட்டேன். வாட் ஹேப்பன்? நீங்க கொடுக்கவில்லையே. வெளில அனுப்பிச்சிட்டாங்க. நான் திவாகருக்கு கூட தான் ஃபயர் விட்டேன் அப்பப்போ. வாட்டர் மெலன் முதல் வாரம் சொல்லி முடிஞ்சு. நீ யாருக்கு ஃபயர் விட்டு என்ன பிரயோஜனம்? இந்த கமருதீன் சீசன்ல இருக்காரு நமக்கு டைட்டில் பெரிய வினர். லட்சணம் என்ன? இந்த சீசன்ல பெரிய லட்சணம்னா யாருக்கும் நம்ம ஃபயர் விடக்கூடாது. ஃபயர் விட்டா அங்க ஃபயர் ஆயிடுது. சரி வைல்ட் கார்ட பூர்ணி வரவங்க யாராவது விடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம். விஜேஸ்க்கு இல்ல ஃபயர். இல்ல யார் சொன்னது இந்த சீசன்ல யாருக்கும் ஃபயர்? இல்ல நான் ப்ரோ, விஜேஸ்க்கு ஃபயர் விடலான்னு இருக்கேன். கமருதீனுக்கு ஃபயர் விடுங்க. அணையாது, கொழுந்து விட்டு எரியும். நான் விஜேஸ் தான் விட போறேன். போங்க. கம்ப்யூட்டருக்கு ஃபயர் விட்டா கமாண்ட்ல நமக்கு ஃபயர் விடுறாங்க. இப்படிலாம் இல்ல, எல்லா பக்கமும் கமருதீனுக்கு ஃபயர் விடுறதுக்கு ஆள் இருக்கு. டிவி இருக்கு, ஹோஸ்ட் நீங்க இருக்கு, வேற ட்விட்டர்ல செலிபிரிட்டி பியாஸ் இருக்கு. மேஜிக் ஃபயர் விட்டு கமருதீன் வந்து ஃபுல்லா எரிஞ்சிராம பாத்துக்கோங்க. இவங்க அதுக்குதான் ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குரு. See, you can't avoid the inevitable, okay? அந்த மாதிரி தான். ஹலோ, அணையாது குரு, கேக்குதா? விஜேஸ் என் இருக்கும்போது தலைவன் எப்படி தானோஸ் அணையும்? வந்துட்டு இருக்கான். ஏங்க விஜேஎஸ் திட்டுறதுக்கு ஒரு ஆள் வச்சுட்டு வாரம் திட்டுறதை பார்த்து இன்னும் சேனல் சப்போர்ட் பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க இந்த வாரம் கொஞ்சிட்டு போயிருக்காருன்றேன்ல, திட்டுற வாரம் திட்டாம கொஞ்சிட்டு போயிருக்காருன்ற நம்ப மாட்டீங்க. டெலிகாஸ்ட் ஆகட்டும், அப்புறமா பேசிக்கலாம். நீங்க டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ சொல்றீங்க. எங்க எடிட்ல போறதுக்குலாம் நான் பொறுப்பு சபரி இல்ல. பண்ணது மட்டும் தான் நான் சொல்லி சொல்றேன். சபரி பண்ணாம சபரி பண்றதை மட்டும் தான் இவர் பண்ணல. மத்தபடி எல்லாமே பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஒரு லைவ் பாக்குறீங்களா இல்லையா இல்ல தெரிஞ்சிடும் எனக்கு. இல்ல நான் இப்ப பாக்கல. செகண்ட் டைம் பார்த்து இல்ல இல்ல கொஞ்சம் சபரி ஒண்ணு பண்ணுவாரு தெரியுமா பசங்கிட்ட, அதை தவிர்த்து மித்த எல்லாமே விஜய் சேதுபதி வந்து கம்ப்யூட்டர் பண்ணிருக்காரு. ஐயோ இல்ல ரசிகன் சத்தியமா புரியல. ஐயோவா எனக்கு புரிஞ்சுச்சு. நான் சொல்றேன் லைவ் குரு, பாக்கல அப்புறமா நீங்க லைவ் பாக்கல. ரசிகன் செகண்ட் ப்ரோமோல தெரியா இருந்துச்சு. அப்போ ஷோல ஒண்ணுமே இல்லையா? செகண்ட் ப்ரோமோ தெரியாது. நல்லா இருந்துச்சுங்க, நிஜமாவே நல்லா இருந்துச்சுங்க செகண்ட் ப்ரோமோ. இங்க பாருங்க, செகண்ட் உள்ள ப்ரோமோ இருந்து எனக்கு ரோட்ல தெரிஞ்சு இருந்து போட்டோ எடுத்து வச்சுட்டு விஜய் சேதுபதி தனியா பேசிருப்பாரு. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ப்ரோமோ விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு ஆக்ஷன் இல்லையேங்க. என்னங்க எல்லாமே ஜூம் பண்றாங்க. தமிழ் சீரியல்ல வந்து ஒரு மூஞ்சிக்கு ஜூம் போவாங்க தெரியுமா, புஸ் புஸ்ன்ட்டு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு செகண்ட் ப்ரோமோ. இதுல சூப்பரா இருந்துச்சு. பின்னாடி ஒரு மியூசிக் மட்டும் தான் மிச்சம். சரியா, அதை மட்டும் போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சீரியல் தான். ரசிகன், ஃபர்ஸ்ட் நீங்க பேரடி பண்றீங்க, சர்க்காசம் பண்றீங்கன்னு தெரியாம யாரோ உங்க அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கலாய்ச்சி போடுறதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் கேளுங்களேன், எடுத்துட்டு வீக்கெண்ட் பிரசாந்த் ரன் வந்து ஆயிட்டு இருக்கு. போன சீசனே என்ன சொன்னான், ராணுவ போஸ்ட் அடிக்கும் போதே நீ ஆஃப் பண்றா, உன்னதான் அடிக்கிறாரு அவரு அப்படின்ட்டு. அப்போ புரியல, இப்பதான் புரியுது. நீங்க சண்டே எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நடக்கலாம் என்ன? விஜேஎஸ் கண்டிப்பா நாளைக்கு ஏதாச்சும் நல்லதான் பண்ணுவாரு. அவரை நம்புங்க. சண்டே வந்து வைல்டு கார்டு மட்டும் தான் போவான்னு நினைக்கிறேன், வேற எதுவுமே நடக்காது. வாங்க, போங்க, ஏவி பார்க்கலாமா, போங்க, இல்ல தாத்தா நீங்க அமைதியா வாங்க, இருக்காரு. ஏவி பார்க்கலாமா. தாத்தா இவ்வளவு சைலண்டா இருக்க மாட்டாரு. அவரை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. எபிசோட தான் ஹைஜாக் பண்றான், தாத்தாவும் ஹைஜாக் பண்றான். தமிழ்நாட்டிற்கு இது சாபக்கேடு. செல்வழி கடத்தல் செய்த தீவிரவாதிகளை தாளாட்டி சீராட்டி பாராட்டி பதக்கங்கள் கொடுக்கின்ற அவலத்தை பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். தாத்தா இந்த வாய்ஸ்க்கு கோஹோஸ்ட் 2 பேரும் ஹோஸ்ட் அவுட். இல்ல சீரியஸா நான் கேக்குறேன், நிஜமாவே அவர் எதுவுமே கேட்கலையா? ஏங்க அவர் தான் கேட்டிருக்காருங்க, நீங்க என்ன கேட்கல திருப்பி திருப்பி சொல்றீங்க. அவர் தான் இவ்வளவு கேட்டிருக்காரு, இதுக்கு மேல என்ன சுபிக்ஷாவெல்லாம் வேற ரோஸ்ட் பண்ணிருக்காரு. என்ன நீங்க ஏன் கனிக்கு காயின் கொடுக்கலன்னு? சுபிக்ஷாலாம் பந்தாடி இருக்காரு, அது தெரியுமா? கனிக்கு இப்போ காயின் கொடுக்காதான் பிரச்சனை. அங்க கமருதீன் பிரச்சனை இல்ல, பார்வதி பிரச்சனை இல்ல, திவாகர் பண்ணது பிரச்சனை இல்ல. உங்க கேங்க பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடினாரா? இங்க யாருமே அதை பத்தி பேசவே இல்ல. எல்லாருமே பார்ஷியலா கமருதீன் மட்டும் திட்டுறாங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறுவார்கள். நீங்கள் தட்டினால் குரு ப்ரோ நீ மேல பாக்கலையா? நீங்கள் தட்டினால் நாங்கள் திரும்பி தட்டுவோம். நீங்கள் கேட்டால் ஏன் என்று நாங்கள் உங்களை திரும்பி கேட்போம். அதுதான் இந்த நிகழ்ச்சியின் கோட்பாடு.
ரசியா ரசியா தாத்தா இந்த வாய்ஸ்க்கு தாத்தா ஹோஸ்ட் கேஸ் எழுத போறாங்க. கோஹோஸ்ட் 2 பேர்த்தையும் தூக்கிடுவாங்க. ரசியா டபுள் எவிக்ஷனா சொல்லு ப்ரோ. கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. இல்ல ப்ரோ, இப்போதைக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஏ கொடுப்பாங்களான்னு தெரியல. சரியா அது சண்டே சிங்கிள் எவிக்ஷன் நடக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணியா. தம்பி சிங்கிளே டபுள் இல்லையா? ஏதோ சொன்னீங்களே, அது ப்ரொனவுன்சியேஷன் தப்பா பண்ணிட்டீங்க தம்பி. என்ன தாத்தா புரியல. அவர் ஏதோ சர்க்கசமா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா புரியல. பூர்ணி பாருங்க, நான் பூர்ணி 2 நாள் முன்னாடி நான் ப்ரிடிக்ஷன் பாத்தீங்களா? பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. கனி அன்பு ஜெயிக்கும் அதானே. ரசிகன் ம் டிஎம் எஸ் பாத்தீங்களா? சொல்கிறேன். ஷோ பேசாம கமலை உள்ள விட்டுருங்கய்யா. அந்த அளவுக்கு இருக்கு எனக்குலாம். விஜய் சேதுபதி வெறுக்க ஐயோ வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. நான் இன்னமா வெறுத்துறேன் போல இருக்கு. இல்ல எனக்கு பிடிச்ச இன்னமா ஒரு இன்னமா மனுஷனை வெறுக்க வச்சிருவீங்க. இன்னமுமா இருக்காம இருக்கீங்க லாஸ்ட் சீசன்ல இருந்து. ரசிகன் ரியாக்ஷன் ப்ளீஸ். இல்லங்க, இந்த சீசனுக்கு இப்படிதாங்க சொல்லணும் தாத்தா. நீங்க என்ன தப்பா தான் தெரியும், எல்லாமே அப்படிதான் கேக்குது எனக்கும். அதுக்குன்ட்டு டபுள் எவிக்ஷன்னா 16+ கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுலயே ஆதிரின்னு வேற சொல்லியிருக்காங்க அப்படின்ற போது கண்டிப்பா புரியும். சிராஜ் வந்து அரோராவோட ஆர்மி. அவரே அமைதியா இருக்காரு. அப்பா எங்க பங்கு பழுத்தி போட்டாச்சு. சிராஜ் அரோரா ஆமா ஆர்மியா ஆமா அப்படிதான் சொன்னாரு. வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கும் புகழ்ந்திருக்காங்க, அது தெரியுமா? அரோரா. உங்களையும் ஆமா புகழ்ந்திருக்காங்க. அரோராக்கு இன்னைக்கு என்ன ஐயாச்சாமி இன்னைக்கு விட்டு போதுமா? தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்னு சொல்லி ஏங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்னே சொல்லிட்டாங்க அவங்க. நீங்க வந்தா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காரு அவரு. அப்படின்னா பாத்துக்கோங்க. இது யாரு சொன்னாங்க? இல்லங்க, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்னு. அரோராக்குங்க, ரசிகன் நாட் ஃபார் பாருங்க, தெளிவா சொல்லுங்க. இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னது? நீங்க வந்ததே போதும். சாரி மாத்தி சொல்லிட்டேனா? ஓகே, நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாரு சொல்லியிருக்காரு விஜய் யார் சேதுபதி. கிட்ட? அரோரா அவருமா? அரோகரா தாத்தா அடுத்த விட்டு அடிப்படா போட்டாரு. ஒருவர்தான். அந்த சப்ஸ்கிரைபர்ல இவரும் ஒருத்தரா? ஐயோ இல்ல, அவர் அந்த கண்டென்ட்டை ரசிச்சு இருப்பாரு. நிஜமா நடந்துச்சுங்களா அது? ஆமாங்க தாத்தா. என்னய்யா அது? இல்ல வன்மையா கண்டிக்கிறேன் ரசிகன் உங்களை. எப்படி நீங்க வந்து விஜய் சேதுபதி இந்த மாதிரி வன்மையா பேசலாம்? கண்டிக்கலங்க. இல்ல எனக்கு புரியல. அத வந்து கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்றது. அங்க என்ன சொல்லி அங்க வந்து என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு போர்டு கொடுப்பாங்களே எல்லா சீசனும். யார் ஐ மீன் அவங்க உங்களுக்கு டாக் மாதிரி ஒரு போர்டு கொடுத்தாங்க அதுவா? டேக் இருங்க இருங்க. ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ். அதுதான் சொல்லிருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்ட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. ஆனா இது இருந்தாலும் விஜய் சேதுபதி கொஞ்சம் கம்மியா அடிக்கப்பா, மனசு கஷ்டமா இருக்கு. இல்லங்க, இவர் வந்து இவ்வளவு யோசிச்சு இவ்வளவு சர்க்காஸ்டிக்கா பண்றாரு. இது உள்ள புரியாது. These people have very 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 less IQ. நீங்க நேரா சொன்னாலே புரியாது. இங்க வந்திருக்கீங்க, சூப்பரா வந்திருக்கீங்க, நல்லா என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அவங்கள வந்து தேங்க்யூ சார்னு உட்காந்துருவாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன புகழ்ந்தார் விஜய் சேதுபதி, சந்தோஷம் வேற படுவாங்க. அவங்க சொல்ல வந்திருக்கிறது அவங்க புரிஞ்சிருக்காது. நான் 100% சொல்றேன். ஆக்சுவலி என்ன, நான் நேற்று ஒரு ஸ்பேஸ்ல வந்து யார் யார் வைல்டு கார்டு என்ட்ரி வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து கமலேஷ் கூட சொன்னாங்க, கமலேஷ் ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் கேட்டேன், அவர் நல்லா தான் நடிச்சிட்டு இருக்காரு ஒரு சீரியல்ல, அவருக்கு என்ன வந்துச்சு இதுக்கு இதுக்குள்ள வராருன்னு கேட்டேன். உடனே ஒருத்தர் வந்து சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா அவருக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு உள்ள போறதுக்கு, அதுக்காக வந்து அவரு பிக் பாஸ் போறாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவருக்கு ரிப்ளை பண்ண சான்ஸ் கிடைக்கல. இந்த இந்த ஸ்பேஸ்ல இருக்காரான்னு தெரியல. எனக்கு என்னன்னா ஆக்சுவலி வந்து கமலேஷ்லாம் வந்து பழைய ஆக்டர். இவங்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சது பார்த்தீங்கன்னா அரோரா, திவாகர், கலையரசன் இந்த மாதிரி புதுசா வந்தவங்களுக்கு தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அது எவனுக்குமே யூஸ் பண்ண தெரியாம கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நடிச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வர்ற சும்மா வர்றாங்க, காசுக்காக வராங்க, அவ்வளவுதான்.
சான்ஸ் கிடைக்குதுன்னா இந்த இந்த குரூப் இருக்கு பாத்தீங்களா, புதுசா வந்திருக்காங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர், யூடியூப் இன்ஃபுளுசர், இவங்களுக்கு தான் புதுசா சான்ஸ் ம் கிடைச்சிருக்கு. ஆனா அது யூஸ் பண்ண தெரியல. நான் பேசி முடிச்சிட்டேங்க. ஐயா மௌனஞ்சலி செலுத்துற மாதிரியா இருக்கு எனக்கு. நான் பேசுங்க. 2 பேர் கை ஹேண்ட் ரைஸ் எல்லாம் ஒரு பண்ணிக்கிறாங்க. ஷாக்ல இருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ. சிவராம் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு கம்மு மாமாக்கு ரோஸ்ட் இல்லையா? ஹலோ, ஏன் பார்வதி உங்க அக்காவா சிவராம் ப்ரோ? பார்வதி ஏன் ஒரே ரீல் எத்தனை வாட்டியா ஓட்டுவாங்க? அப்பதான் ஏன் சொன்னாங்க. சிவராம் ப்ரோ, பார்வதி உங்க அக்காவான்னு கேக்குறேன் நானு. இல்லைங்க ஒரு செல்லம்மா கூப்பிடறதான், கமருதீன் மாமான்னு கூப்பிட்டா எவ்வளவு அழகா இருக்கு. இல்ல நான் நினைச்சேன் நீங்க கம்மு மாமான்னு சொன்னோடனே பார்வதி சிஸ்டரா ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஐயோ அவரே பாசமா வந்து மகாநதி கூப்பிடறதாங்க. சீரியலை பார்த்துட்டு கம்மு மாமான்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ எதுவுமே புரியாம உன்னை எல்லாம் என்ன பண்றது பூர்ணி? ஓ, அதுல அப்படிதான் கூப்பிடுவாங்களா? ரைட். ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குதா? வேற என்னதான் நடந்துச்சு இன்னைக்கு? ஏதாவது சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் பிரைஸ் பண்ணிருக்காரா? அன்பு கேங்க பிரைஸ் பண்ணிருக்காராம் ப்ரோ. வேற எதுவும் கமருதீனை பிரேஸ் பண்ணிக்க. இவரு இன்டெரக்டா சப்போர்ட் பண்றாரு இல்ல விக்னேஷ் டைரக்டா சப்போர்ட் பண்றாரா? விக்னேஷ் கோஹோஸ் கொடுங்க. ஓகே கந்தார். எனக்கு ஒரு ஹாப்பி. பார்வதி வந்து பாராட்டிட்டாரு. கியூஸ் சரி வாடா உங்களாலதான் வந்து வா வா. ஹோல் ஷோவே நடந்துச்சு. உண்மையா? அது உண்மைதானே. குரு ப்ரோ இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு. நான் ஒரு வாரமா உங்களை பார்த்துட்டு இருக்கேன், பேசவே முடியல. ஹாய் ப்ரோ, இருக்கேன். நீங்க என்னைக்கு ஆர்மி ஸ்டார்ட் பண்ணி கூப்பிட்டீங்களோ இன்னைக்கு நான் இன்னும் பேசவே முடியல. இப்ப எல்லாரும் இப்ப நடக்கிறதா பார்த்தா எல்லாரும் உங்களோட ஒப்பீனியனுக்கு சரின்னு கேட்பாங்க போலயா? அப்படிலாம் இல்ல, இவங்க ஏதோ உள்குத்து வச்சிருக்காங்க. போக போதான் தெரியும். எதையுமே நம்ம சொல்ல முடியாது. விட்டு பிடிக்கலன்னு பிடிக்கிறாங்களோ? விட்டெல்லாம் இல்ல, கொம்பு செய்ய விட்டுருக்காங்க. இன்னும் போய் பஞ்சாயத்து பண்றா, அப்பதான் உன் மேல பெரிய கேஸே எழுத முடியும்னு. அடியேன்னு அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. இதுக்கு மேல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எனக்கு தெரியல. தெரியல, டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் புரியும். இப்ப இவங்க எல்லாரும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, அதை வச்சு நமக்கு ஓரளவுக்கு புரியும்ல. டெலிகாஸ்ட் ஆகும்போது இன்னும் கிளியரா புரியும். புரியுது. ஆதிரை எலிமினேட் ஒரு ஹாப்பி, அது ஒண்ணுதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு. வேற ஒண்ணுமே வீக்கெண்ட் ஏமாற்ற மாதிரி இருக்கு பார்த்த வரைக்கும். அது யார் இன்னொரு வீக்ஸ்ங்க? இல்ல, ஆதிரை எலிமினேட் ஆனது ஹாப்பின்றேன். ஓகே ஓகே, டபுள் எவிக்ஷன் சொல்றாங்களா, அதை பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா ரசிகன் ப்ரோ? இல்ல ப்ரோ. ப்ரோ சிங்கிளே டவுட் தான், இன்னும் அது நடக்கல. இது வந்து இல்ல, நடக்க இப்ப கூட பார்த்தேன் விகடன்ல போஸ்ட் போட்டுருந்தாங்க. இன்னும் வீட்டு விட்டு வெளில வரலங்க. ஷூட் சண்டே ஷூட் இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகுது. சாரி, ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப 4 மணி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வெளில வந்திருக்க மாட்டாங்க. கோயில் கார்டு ஒருத்தரும் போலையா? தெரியல, நீங்கதான் தெரியும். ஐஷு அவங்க அப்பா வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு ப்ரோ. அதான் டபுள் எவிக்ஷன், செகண்ட் எவிக்ஷன் ஆதிரைன்னு ஏதோ போட்டிருந்தாரு, அதனால கேட்டேன். வைல்ட் கார்டு பத்தி எதுவும் இன்ஃபர்மேஷன் இருக்குதா தம்பி? தாத்தா அந்த அளவுக்கு இல்ல தாத்தா. ஏன்னா நீங்க போட்ட பேர் எல்லாம் போன் பண்ணா ரொம்ப வைல்டா நாங்க போல அப்படின்றாங்க, அதுக்குதான் கேட்டேன். இல்ல இல்ல, அந்த அளவுக்கு அப்டேட் இல்ல தாத்தா.